இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வேத புத்தகத்திலிருந்து கிறிஸ்மஸ் அல்லது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உலகமெங்கிலும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நாமும் அதிலே பங்கெடுத்து கொண்டாடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து யார்? எதற்காக அவர் வந்தார்? எப்படி இவ்வளவு பிரபல்யமானார்? எப்படி இந்த அளவுக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள்? காரணம் இல்லாமல் இல்லை, காரணம் இருக்கிறது. ஆகவே அதனுடைய பேக்ரவுண்ட் காரியங்களை, பின்னணிய காரியங்களை வேத வசனங்களை கொண்டு நாம் தியானிக்க ஆராய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தில் 1வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை காப்பாற்றும்படியாய், பாவிகளை மீட்டுக்கொள்ளும்படியாக, அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை அது உண்மையானது. எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமுமானது. பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? பவுல் சவுலாய் இருந்த நாட்களிலே கிறிஸ்துவை பின்பற்றின கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு திரிந்தான். அது ஏற்கனவே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதை குறித்து எல்லாம் பார்க்க முடிகிறது. அவருடைய சீஷர்களை, இயேசுவை பின்பற்றினவர்களை அவன் டார்ச்சர் பண்ணினான், சிறையில் போட்டு அவர்களை பாடுபடுத்தினான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் சபையை நான் துன்பப்படுத்தினபடியினாலே நான் பிரதான பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னதாக இங்கு நாம் பார்க்கிறோம். இப்படி பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த இயேசு என்றால் சேவியர் என்ற அர்த்தம், இரட்சகர் என்ற அர்த்தம். அவருக்கு இந்த பெயர் எங்கிருந்து வந்தது? அவருடைய தாய் தகப்பன் வைத்தார்களா? இல்லை. பரலோகத்திலிருந்து அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. அது நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். தூதன் வந்து அதை சொல்லுகிறான். ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டது. ரட்சிப்பார். இன்றைக்கு நாம் அநேக மக்கள் அவர்களுக்கு உள்ளே குற்ற உணர்வு இருந்து கொண்டு இருக்கிறது. அதோ நாம் தப்பு செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம், அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமோ, அதனுடைய சாபமோ, அதனுடைய பின்விளைவோ என்று சொல்லி அநேகர் மனதுக்குள்ளே அந்த விஷயத்தை போட்டு அவர்கள் அங்கலாய்க்கிறதை, வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பல இடங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் வருகிறார்கள். அப்போ என்னன்னா, பாவம் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அதுல என்ன ஒரு ரெமெடி எப்படி இருக்கிறது? அதிலிருந்து எப்படி விடுதலை ஆவது?
அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டா, இல்லை காலமெல்லாம் அந்த பாவத்திலேயே வாழ்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல சொன்னார், என்னை விசுவாசியாதிருந்தால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொன்னார். அந்த ஆத்மா சாகும். அது மாத்திரமல்ல, பாவம் நமக்கு நித்திய தண்டனையை கொண்டு போய் கொடுக்கும். அதைத்தான் அது செய்யும். பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கும்போது ஒருவர் நமக்கு தேவை. இன்றைக்கு உதாரணத்துக்கு குழியிலே ஒருவன் விழுந்து விட்டால் அவனை தூக்கி விடுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அவனை தூக்கி காப்பாற்றி விடலாம். இதுபோலத்தான் பாவம் என்கிற சேற்றுக்குள்ளே விழுந்து கிடக்கிற ஜனங்களை ஆண்டவராய் இயேசு தூக்கி விடுகிறார். பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே வந்தார். நான் பாவி என்று சொல்லி ஒருவன் தன்னை உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்டால் இயேசு பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ பாவிகளை, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், பிரதான நோக்கமே என்ன தெரியுமா? பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சாதாரணமாய் ஏதோ எதேச்சையாக நடந்துவிட்டது என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. தேவனுடைய அநாதி தீர்மானம், அவருடைய திட்டம் தெளிவாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 730 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசுவினுடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. இன்னும் பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலே இயேசுவின் பிறப்பை பற்றி முன்னுரைக்கப்பட்டது. அதையெல்லாம் காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் தொடங்கி பார்க்கும் பொழுது சுமார் 4000 வருடங்கள் கழித்த பிற்பாடு இயேசு கன்னிமரியாள் மூலமாய் அவதரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம், அவர் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிய வேண்டும், அநேகரை விடுதலையாக்க வேண்டும், மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமான ஒரு வேலை அவர் செய்தார். சிலுவையிலே அவர் மரித்தார், கொலை செய்யப்பட்டார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் 1:29 சொன்னதாய் வாசிக்கிறோம். ஆம், நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார், ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமான அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்படி இயேசு வந்ததனுடைய முக்கிய பிரதான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. அதே போல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே 3ஆம் அதிகாரம், தீமோத்தேயுவிலே 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். யார்? இயேசு யார்? தேவன் மாம்சத்திலே வந்தார். தேவன் மனுஷனாய் வந்தார். அவதார புருஷன். அவதாரம் என்று சொன்னால் அதற்கு சில தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது அந்த தகுதிகள் எல்லாமே இயேசுவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. அவர் அவதார புருஷன். ஒரே ஒரு அவதாரம் எடுத்தார். அவர் என்ன அவதாரம்? மனித அவதாரம் எடுத்தார். தேவன் மனித அவதாரம் எடுத்தார். இதனால பெரிய நன்மையும் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அவர் அவதாரம் எடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த சத்தியம்
இந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற அந்த சத்தியம், அந்த உண்மை, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா? அது சத்தியம். அந்த சத்தியம் ஒரு பில்டிங் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு ரூஃப், ஒரு கூரை. அந்த சத்தியத்துக்கு சபைதான் தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று முந்தின வசனத்தில் பார்க்கிறோம். இப்போ அந்த சபை எப்படி இருக்கிறது? தூண் போல இருக்கிறது. எதற்கு? அந்த சத்தியம் என்ற அந்த கூரைக்கு, அந்த பில்டிங். அப்படியானால் சபை என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தை எப்போதும் எடுத்து சொல்ல வேண்டும். அதை சொல்லாத சபை, இந்த விஷயத்தை சொல்லாத சபை, அது சபையா என்ற கேள்வி கேட்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்ததனுடைய இந்த முக்கிய நோக்கத்தை நாம் மற்ற ஜனங்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னும் அநேகர் அவ்விதமாக அவரை அறியாத நிலையிலே, இயேசு என்றால் யாரோ ஒருவர் வந்தார், ஏதோ நல்லதை செய்தார், ஏதோ சிலுவையிலே அவர் மரித்தார் என்று சொல்லி அதை ரொம்ப எளிதாய் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர் மூலமாகவே ரட்சிப்பு என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 ரொம்ப தெளிவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ரீசன் சொல்கிறேன் பாருங்க. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில், அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பிலாத்து கேட்கிறான், விசாரிக்கும் போது, நீர் ராஜாவோ என்று கேட்டான். ஏன்னா ஜனங்கள் அப்படி பல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும், மத்தேயு 2 படித்து பார்த்தோம்னா, இந்த வானசாஸ்திரிகள் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் காண வந்தோம் என்று தான் சொன்னார்கள். அப்போ பாருங்க, இங்கே இந்த ராஜாவோ என்று கேட்ட பொழுது, நீர் சொல்லுகிறபடிதான் நான் ராஜா தான், ஆனாலும் சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியம் என்பது எங்க இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை சத்தியம், சமூலம் என்று சொல்லப்பட்டது. தேவனிடத்தில் அந்த சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன். இதற்காகவே உலகத்தில் பிறந்தேன் என்று சொன்னார். இயேசு வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, எல்லாம் சத்தியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தா, அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது ஒரு மனிதனாக வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம் அங்கே இருந்துச்சு, மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுக்குள்ள இயேசு மூலமாய் கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கிறது. யோவான் 14:6 சொல்றார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வேதத்தின் ரகசியங்களை, பரலோகத்தினுடைய காரியங்களை எல்லாம் எளிமையாக மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர் பிரசங்கித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக, மார்க்கு சுவிசேஷத்தில் 10ஆவது அதிகாரம் 45வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இருக்கிறது. மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பேதுரு நிருபத்தில் எழுதும் பொழுது, நீங்கள் விலையேறப்பெற்ற பொன்னினாலோ அல்லது வெள்ளியினாலோ அல்லது விலையேறப்பெற்ற பொருட்கள் வஸ்துக்களினாலோ நீங்கள் மீட்கப்படாமல் அவருடைய மாசில்லாத குற்றமில்லாத இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது
அவர் என்ன செய்தாராம்? ஊழியம் செய்தார். முந்தின சில வசனங்களை படித்து பார்த்தா சீசர்களை கிட்ட வர சொல்லி சொல்கிறார். பாருங்க, உலகத்தின் ராஜாக்கள் அல்லது ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகை செய்கிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். நான் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னு நினச்சா வேலைக்கார மாதிரி வேலை செய்யும் சொல்கிறார். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்கிறான். எடுத்த உடனே தலைவனாகி விட முடியாது. அப்போ முதல்ல தொண்டன் போல இருந்து அடிமட்ட வேலைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சிலர் ஊழியம் என்று வந்த உடனே அந்த பெரிய டாப் லெவலை அவர்கள் கற்பனை செய்து அதன் மூலமாய் அவர்கள் அவ்விதமாய் இருக்க நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமட்ட வேலைகளை செய், ஊழியக்காரனாயிரு, வேலைக்காரனாயிரு, பணிவிடைக்காரன் போல இரு என்று சொன்னார். இதுதான் அவர் செய்தார், அவர் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? இப்படி இருக்கும்போது அவர் ஊழியம், அதாவது வேலை வாங்கும்படி அவர் வரவே இல்லை. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் குருமார்கள் என்று சொல்லி அழைத்து கொள்கிறவர்கள், அதாவது பல உலகம் ஃபுல்லாக பல மத குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வேலை செய்வதற்கு பல ஆட்கள் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அவர் தாமே நடந்து தெரிந்து என்ன செய்தார்? ஊழியத்தை செய்தார், அந்த வேலையை செய்தார். பிதா அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல முக்கியமாக அப்படி செய்து அநேகரை காப்பாற்றும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்படும். ஜீவனை கொடுத்தார். ஏசாயா 53 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அநேகரை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார். அநேகம் பேரை சம்பாதிக்கும்படிக்கு தன் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அதன் மூலம்தான் அதை விசுவாசித்த ஜனங்கள் தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அவரை ஏற்றுக்கொண்டு தெய்வமாக ஆண்டவராக அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் காட்டின பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறுதியாய் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி இருக்கிறது: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்னும் நிறைய காரியங்கள் பேசலாம், நமக்கு நேரம் இல்லை. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், மனிதனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது அந்த பிசாசு. உலகத்தில் இன்றைக்கு மனிதர்கள் இப்படி பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த சாத்தான். அப்போது இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். இன்றைக்கு அவனுடைய செயல்பாடுகளெல்லாம் அப்படியே அழிந்து போகும்படிக்கு ஜெபம் செய்யும் பொழுது, தேவனிடத்தில் கேட்கும்போது, இயேசுனுடைய உதவியை கேட்கும் பொழுது அவனுடைய செயல்பாடுகளை அறுத்து போடுகிறார், செயலற்று போகச் செய்கிறார். இதான் அவனுடைய கிரியைகள் இருக்கும், செயல்பாடு வரும், ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து விடுவார் இயேசு. ஏனென்றால் அவருக்கு அந்த வல்லமை உண்டு. அவர் சாத்தானை ஜெயித்தவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர், சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தவர், பாதாளம் சென்று திரும்பி வந்தவர். இப்படியெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள். ஆகையினாலே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு வந்தார். இன்றைக்கு ஊழியர்களும் சரி, சுவாசிகளும் சரி, இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசுகளை என்ன செய்கிறோம்? துரத்துகிறோம். அவர் அப்படிப்பட்ட வேலை அவர் செய்து முடித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவார்கள், பாம்பினுடைய தலையை அவர் நசுக்கி விட்டார். நம்ம போய் அந்த வாழை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு சிம்பிளான ஒரு வேலையை கொடுத்துருக்கார். இவ்விதமாக இயேசுவின் நாமத்தை சொல்லி நினைச்சுகிறோம், அவருடைய கிரியைகளை நாம் நினைச்சுகிறோம், முடக்கி போடுகிறோம், அவைகளை அழித்து போடுகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வேலையை நாம் இயேசு திரும்ப வரும் வரைக்கும் தொடர்ந்து செய்வோமாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். உலகமெங்கிலும் ஆண்டவருடைய பிறந்த நாள் என்று சொல்லி இந்த தினத்தை கொண்டாடி வருகிற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அனுப்பி கொடுத்த மகா பெரிய பரிசாக இயேசுவை நாங்கள் கருதுகிறோம். ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல இன்னும் அநேக ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை கருவிகளாய் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.